பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வார ராசி பலன்கள் 17/2/2025 முதல் 23/2/2025 வரை. இந்த வார கிரக மாற்றம்: சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் குருவும், சகோதரஸ்தானத்தில் செவ்வாயும், சத்ருஸ்தானத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், போகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் புது வகையான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாகும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான புரிதல் உருவாகும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். நபர்களின் தன்மைகளை அறிந்து உதவுவது மேன்மையை ஏற்படுத்தும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். மேசராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் குருவும், குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், புத்திரஸ்தானத்தில் கேதுவும், சத்துருஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். சில அனுபவம் மூலம் தெளிவு உண்டாகும். பெரிய அளவிலான முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாகும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதற்கான செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவரும் லட்சுமி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் கேதுவும், புத்திரஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், போகஸ்தானத்தில் குருவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து குழப்பங்கள் விலகும். கடினமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. தவறிய சில பொருட்கள் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமாக வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட நினைத்ததெல்லாம் நடக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: சகோதரஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குருவும், போகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்:
இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் எதிர்பாராத மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்ளவும். தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதை குறைத்து கொள்ளவும். தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். கடகராசி அன்பர்கள் அனைவரும் துர்க்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் கேதுவும், சகோதரஸ்தானத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் உறவுகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்தில் திருப்தி ஏற்படும். பந்தயம் தொடர்பான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். சாமர்த்தியமான செயல்கள் மூலம் தடைகளை வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். விளையாட்டு துறைகளில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சிறு சிறு விஷயங்களும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் கேதுவும், குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், சத்ருஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள். கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். செலவுகளை குறைப்பதன் மூலம் பண பிரச்சனை தீரும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். கன்னி ராசி அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் சந்திரனும், புத்திரஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், சத்ருஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும். சகோதர வழிகளில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். மனதில் ஒருவிதமான குழப்பமும் அமைதியின்மைக்கான சூழ்நிலை உருவாகும். வருவாய் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழல் அமையும். பத்திரம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும்.
வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: சுகஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும். நண்பர்களுடன் கலந்துரையாடி மனமகிழ்வீர்கள். வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி நிமித்தமான செயல்பாடுகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சுக்களில் தன்னம்பிக்கை மேம்படும். கலைத்துறையினருக்கு தைரியம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்கள் அனைவரும் மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: சகோதரஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சத்ருஸ்தானத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் உழைப்புகள் அதிகரிக்கும். வேலை சார்ந்த முயற்சிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். பணியாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உயர்கல்வி தொடர்பான விரயங்கள் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். வழக்கு விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான சூழல் உண்டாகும். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும். மாமியார் மருமகள் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், சகோதரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், புத்திரஸ்தானத்தில் குருவும், சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையும். பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறி குறையும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கலை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். உணவு சார்ந்த தொழிலில் முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராகி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும், குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குருவும், புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். எதிர்பாராத சில தொழில் சார்ந்த முயற்சிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். பத்திரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும்.
பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உடல் சோர்வு நீங்கும். வீண் கவலை அகலும். கும்பராசி அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சகோதரஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், போகஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் தந்தை வழி உறவினர்களை பற்றிய புரிதல் மேம்படும். அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும். அரசு செயல்களில் இருந்த தாமதம் மறையும். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இணையம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மீன ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி ஹைகிரீவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.